இந்த சாப்டரோட ஸ்டார்ட்ல மிட் நைட் சன் கில்ட் அகாடமி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஹீரோ அங்க ட்ரைனிங் எடுக்கிறவங்கள பார்த்து ஷாக் ஆகி ஷின் அயோங்கிடம் இவங்க ஒவ்வொரு நாளும் இப்படியா ட்ரைனிங் எடுக்கிறாங்க என கேட்டுட்டு போகும்போது அங்கிருந்தவர்களில் ஒருவன் அங்க பாருப்பா என சொல்ல மற்றவன் அது ஷின் அயோங் என சொல்லி ஹீரோவையும் ஷின் அயோங்கையும் ஃபாலோ பண்ண இத பார்த்த ஹீரோ ஷின்னிடம் இவனுங்க நம்மளை எதுக்கு ஃபாலோ பண்றானுங்க என கேட்டு இருவரும் திரும்ப அவர்கள் ஷின்னை பார்த்து கூட்டமா மரியாதை செலுத்த ஹீரோ நினைக்கிறான் இவர்கள் கேங் மெம்பர்ஸ் போல இருக்கிறார்கள். பிறகு ஷின் அயோங் அவர்களை பார்த்து இது போல செய்யக்கூடாது என உங்களிடம் எத்தனை முறை சொல்வது, ஏன் திரும்பவும் இப்படி செய்கிறீர்கள் என கேட்க அதில் ஒருவன் ஆனா நீங்க மட்டும்தான் ஹெவன் கிளாஸ் அவேக்கனர் நம்ம கில்டில் அதான் இப்படி என சொல்ல அதுக்கு ஷின் அயோங் ஹெவன் கிளாஸ் அவேக்கனரும் ஒரு ஹியூமன் தான் என சொல்ல பிறகு அவன் உங்களை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார் அவர் ப்ளூ டிராகன் கில்டை சேர்ந்தவர் என சொல்ல அதுக்கு ஷின் அயோங் அவர் திரும்பவும் இங்கே வந்திருக்கிறாரா என சொன்னவன் சீனை கட் பண்ணி ரூமிற்கு உள்ளே 2 பேரும் வர அங்கிருந்தவன் நீங்க வந்துட்டீங்களா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் லேடி அயோங் என சொல்ல இப்பத்தான் இவன் யாருன்னு சொல்றாங்க ப்ளூ டிராகன் கில்ட் மாஸ்டரின் மகன் கோ சாங் ஜான் இவனை பார்த்த ஷின் அயோங் நீங்க உங்களுடைய ஆஃபரை பேச வந்திருந்தால் என்னால் அதை ஏற்க முடியாது இதை நான் உங்களிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்னோட கான்ஸ்டலேஷன் காரணமாக கில்டுகளை மாற்ற முடியாது என்ன சொல்ல அதுக்கு அவன் அப்படியென்றால் நீங்க உங்க கில்டுல இருந்தபடி எங்களுடைய பார்ட்டியில சேரலாம் அதோட ஒரு திறமையானவர் வீணாவதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது உங்களுக்கு ப்ளூ டிராகன் கில்டை பற்றி தெரியும் தானே என கேட்க இப்ப நமக்கு ப்ளூ டிராகன் கில்டை பற்றி சொல்றாங்க இது கொரியாவில் உள்ள டாப் 3 கில்டுகளில் ஒன்று இந்த கில்டின் ரெப்யூட்டேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் என்பவை நெய்பரிங் கண்ட்ரீஸால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டுள்ளது எல்லா அவேக்னஸும் வியந்து பார்க்கும் ஒரு கில்ட் ஆகும் ப்ளூ டிராகன் ஆஃப் பேட்டில் எனும் கான்ஸ்டலேஷன் அங்கு இருப்பதால் மோஸ்ட் அக்ரெசிவான கில்ட் இதுதான் அதோட கொரியாயின் சிறந்த கில்டாக மாற ஆசை இருக்கிறதால இந்த கில்டை சேர்ந்தவங்க சுறுசுறுப்பாகவும் ப்ரோஆக்டிவாகவும் இருப்பதாக வதந்திகள் பரவுகின்றன இப்ப நம்ம ஷி அயாங் சொல்றா நீ என்னை தொந்தரவு செய்வதை நிறுத்து ஒரு ஹெவன் கிளாஸ் டாப் 3 கில்டுகளுக்கு மட்டும்தான் போக வேண்டும் என விதி எதுவும் இருக்கிறதா என கேட்க அதுக்கு அந்த கோசாங் உன்னுடைய யுனிக் ஸ்கில்ஸான சர்க்கிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மற்றும் ஜட்ஜ்மெண்ட் ஃபிஸ்ட் என்பன எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூபிளானவை அதோட நீயும் லெவல் 45க்கு போயுள்ளாய் மற்றும் பி ரேங்க் அவேக்கனராகவும் மாறியுள்ளாய் உன்னை நாங்க சரியாக வழிநடத்துவோம் என கூறியிருந்தோம் நீ தொடர்ந்து லெவலப்பாக சி ரேங்க் டஞ்சனிற்கு செல்ல வேண்டும் இந்த ரெய்டுக்கெல்லாம் போக மிட் நைட் சன் கில்டால் முடியுமா என கேட்க அதுக்கு ஷினாயாங் நான் ஒரு டீமை உருவாக்கி அதை பார்த்துக்கொள்வேன் அதனால் நீ உன் வேலையை பார்த்து கொண்டு இங்கிருந்து கிளம்பு என சொல்ல அந்த கோசாங் நீ இதை கொஞ்சம் யோசித்து பார் எங்களுடைய கான்ஸ்டலேஷன் ப்ளூ டிராகனின் கொள்கையே ஃபைட் பண்றதுதான் அதோட லேடி ஷின்னயாங் எங்களுடைய கான்ஸ்டலேஷனிற்கு மிகவும் பொருத்தமானவராக இருக்கலாம் அல்லது 2 கான்ஸ்டலேஷனும் பொருந்தலாம் என சொல்ல ஹீரோ நினைக்கிறான் இவன் என்ன தேவையில்லாதவை பேசிக் கொண்டிருக்கிறான் ஒரே நேரத்தில் 2 கான்ஸ்டலேஷன்ஸ் அவளுக்கு பிளெஸிங்ஸ் வழங்குவதா பிரைட்ஃபுல் அண்ட் பொசசிவ் கொண்ட கான்ஸ்டலேஷன்ஸ் அவர்களுடைய அப்போஸ்டர்களை பகிர்ந்து கொள்வதில்லை என நினைக்க ஷின்னயாங் ஹீரோவை காட்டி இவர் அகாடமியில் 9 ஆண்டுகளாக வேலை செய்யும் மை எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப் மெம்பர் உன்னோட முடபாவனைய பார்த்தா நீ ஏதோ ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை பேசுவதாக நினைப்பார் இல்லையா என சொன்னவுடன் அவன் ஹீரோவை பார்க்க ஹீரோ நினைக்கிறான் இவன் ஏன் என்ன பார்க்கறான் நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே பிறகு ஷின் அஹ்யோங் அவனிடம் நீ இப்ப போகலாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது அவன் போனதும் அந்த ஷின் அஹ்யோங் ஹீரோவிடம் இப்பதான் நிம்மதியா இருக்கு நல்ல உதவி என சொன்னதும் ஹீரோ நல்ல உதவி என்று எதை சொல்கிறாய் ஏன் டாப் 3 கில்டுகளிடமிருந்து தேவையில்லாமல் வம்பை விலைக்கு வாங்குகிறாய் என கேட்க அதுக்கு அவள் நான் சொல்லும் விளக்கங்களை அவர்கள் கேட்க மாட்டார் அதோட அவரும் ஒரு ஹெவன் கிளாஸ் என்றதால அவரை என்னால இக்னோர் பண்ண முடியாது மேலும் உங்களுக்கே தெரியும் மெல்லி வான்கார்ட் கிளாஸ் ரொம்ப வேல்யூபிள் என்று சொல்ல ஹீரோ டீமன் வர்ஷிப்பர்ஸ் ஸ்கேவெஞ்சர்ஸ் மற்றும் மான்ஸ்டர்ஸுடன் ஃப்ரண்ட் லைனில் சண்டையிடும் வான்கார்ட் கிளாஸை சேர்ந்த அவேக்கனர்ஸே அதிக அளவில் உயிரிழக்கிறார்கள் இதனாலேயே அவங்க அதிகமா தேவைப்படுறாங்க என நினைச்சிட்டு அந்த ஷின் அஹ்யோங்கிடம் சரி நீ இப்ப என்ன செய்ய போறாய் என கேட்க அவள் ஆர்வத்துடன் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக போறேன் அதுக்கு ஹீரோ நீ இப்ப லெவல் 45ல் இருக்கிறதால இனி நீ சி ரேங்க் டஞ்சனுக்குள்ள போனா மட்டும்தான் நல்லா லெவலப் ஆக முடியும் என சொல்ல அவள் அதனாலதான் நான் என்னோட ஸ்கில்ஸையும் டெக்னிக்ஸையும் வளர்க்க முயற்சி செய்கிறேன் நான் கிராஜுவேட் ஆனவுடன் சி ரேங்க் டஞ்சனுக்குள்ளே செல்ல வேண்டும் என சொல்ல ஹீரோ உன்னோட இந்த கனவால தான் நான் அந்த ப்ளூ டிராகன் கில்டால் வெறுக்கப்படுகிறேன் என சொல்லிட்டு சரி நான் இப்ப டஞ்சனுக்கு போக போறேன் என சொன்னவுடன் சீனை கட் பண்ணி
ஆஃபீஸ் ஆஃப் த ப்ளூ டிராகன் கில்ட்ஸ் அகாடமி டிபார்ட்மெண்ட்டில் காட்டுறாங்க. அங்க அந்த கோ சவுங் ஜூன் அங்க ஒருத்தனிடம், நான் ஷின் அஹ்யூங்கின் சரவுண்டிங்கை சரியாக விசாரிக்க சொன்னேன் தானே? என கேட்க அதுக்கு அவன் சாரி மாஸ்டர் என சொன்னதும் அந்த கோசாங் ஜூன் அவனுக்கு முகத்துல ஒரு குத்து விட்டுட்டு சொல்றான், நான் உன்னிடம் ஏற்கனவே சொன்னேன் தானே, டேலண்ட் ஆனவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது கில்டுகளுக்கு இடையில் நடக்கிற வார். அதோட உன்னிடம் எத்தனை முறை சொன்னேன் நம்ம கில்டிற்கு ஷின் அயாங் எவ்வளவு முக்கியம் என்று என சொல்ல அடி வாங்கியவன் திரும்பவும் சாரி கேட்க திரும்பவும் அவனுக்கு வயிற்றில குத்திட்டு அங்கு இருக்கிறவர்களிடம் சொல்றான், ஷின் அயாங் ஒரு அகாடமி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அவள் நம்ம ப்ளூ டிராகன் கில்ட் மெம்பர் ஆவது அவளோட விதி. இது உங்க எல்லாருக்கும் புரியுதா என கேட்க அங்கு உள்ளவர்கள் எல்லாரும் எங்களுக்கு புரிஞ்சது. பிறகு கோசாங் ஜூன் இன்னொருத்தனிடம் ஹீரோவை பற்றி விசாரிச்சிங்களா என கேட்க அவன் ஆமா, அவனோட பெயர் யூ சுங் வான், அவனுக்கு 32 வயதாகிறது. அவன் அகாடமி ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருந்தான். இப்ப அவன் ஷின் அயாங்கின் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் மெம்பரா இருக்கான் என சொல்ல அதுக்கு கோசாங் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃபா, ஒரு ஹெவன் கிளாஸிற்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் மெம்பரோட உதவி தேவைப்படாதே என சொல்ல அதுக்கு மற்றவன், அவள் ஒரு டீமை மேனேஜ் பண்ணுவாள் என நினைக்கிறேன், சாதாரண வேலை செய்ய ஒரு ஊழியரை அவள் வேலைக்கு சேர்க்க வாய்ப்பில்லை என்று சொல்ல பிறகு அந்த கோசாங் சொல்றான், அவள் கிராஜுவேட் ஆக இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் மெம்பர் என்றால் இது மிட்நைட் சன் கில்டில் இருந்து பெறுவது என்றாலும் இது வேகமாக நடந்திருக்கிறது அல்லவா என்று சொல்ல மற்றவன், அந்த ஸ்டாஃப் ஒரு அவேக்கினர் என்பதால் இருக்கலாம், நாங்க சிசிடிவி ரெக்கார்ட்ஸை ஆய்வு செய்ததில் அவங்க 2 பேருக்கும் இடையே சண்டை நடந்திருக்கு, அதில் ஷின் அயாங் சர்க்கிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை பயன்படுத்தியதும் தெரிய வந்திருக்கு என சொன்னதும் அந்த கோசாங் ஹோல்ட் ஆன் சர்க்கிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்டா என கேட்டுட்டு ஷின் அயாங் அவனை சர்க்கிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை வைத்து பிடிக்க வேண்டிய அளவுக்கு அவன் இருக்கானா, அப்படியென்றால் அவன் கடைசி சி ரேங்காவது இருக்கணும், இல்ல அதுக்கு மேலவும் இருக்க வாய்ப்பிருக்கு. மற்றவன் சொல்றான், அவன் அடுத்ததாக டஞ்சனுக்குள்ள போவான், ஸ்டாஃப் ட்ரெய்னிங் என்ற பெயரில் ரேங்க் டஞ்சன் போக அப்ளை பண்ணியிருக்கான் என சொன்னதும் கோசாங் சொல்றான், இதுக்கு அர்த்தம் அவன் லெவல் 30 உள்ளபோது அவனோட திறன்கள் சி ரேங்கில் இருக்கு, இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒருவனால் லெவல் 45 நெருங்கும் போது பி ரேங்காக வாய்ப்பிருக்கு என்று சொன்னதும் மற்றவன், அவனுக்கு இவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்தா சாதாரண ஸ்டாஃபாக இருப்பதற்கு பதிலாக டாப் 3 கில்டுகளுக்கு செல்லும் தகுதி உள்ளவராக இருப்பானே, அவன் ஏன் இதை மறைக்கிறான் என்று கோசாங்கிடம் கேட்க அதுக்கு அவன், இதை கண்டுபிடிக்கிறது உன்னோட வேலைதானேடா என்று கத்திட்டு பிறகு சொல்றான், அவன் லேட்டா அவேக்கனிங் ஆயிருக்கலாம், அதோட அகாடமியில் வேலை செய்யும் போது அவேக்கனிங் ஆனா அதை மறைத்து வைப்பது அவசியமானது, அப்புறம் அவனோட முந்தைய ரியாக்ஷனை வைத்து பார்க்கும்போது அவனுக்கு ஹண்டர் இண்டஸ்ட்ரியை பற்றியெல்லாம் தெரியும் போலிருக்கு. இதை கேட்ட மற்றவன், அவன் ஒரு அவேக்கனர் என்றத ஷின் அயாங்கிற்கு தெரிந்திருக்க வேண்டும், அதனால்தான் இனி மறைக்க முடியாது என தெரிந்ததும் அவளோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் மெம்பராக மாற ஒப்புக்கொண்டிருப்பான் போல என சொன்னதும் அந்த கோசே வாங், இப்படியே போனா இன்னும் சில வருஷத்திலேயே மிட்நைட் சன் கில்டில் 2 பி ரேங்க் அவேக்கனர்ஸ் வந்துருவாங்க, அதோட சி ரேங்க் டஞ்சன் பிசினஸிற்குள்ள அந்த கில்டு வந்துடும், இது நமக்கு பெரிய பிரச்சனையாக வந்து சேரும், அதோட நம்ம பிசினஸும் பாதிக்கப்படும் என்று சொல்ல அங்க இருந்தவர்களில் ஒருவன், நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க என கேட்க அந்த கோசேவாங் ஜாங்சு என்பவனிடம், அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடி, நாம அவனை சேஸ் பண்ணுவோம். அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ரேங்க் டஞ்சனான ஃபாரஸ்ட் நியர் டஞ்சனிற்கு வந்த ஹீரோ அந்த ஃபாரஸ்டிற்குள்ளால போகும்போது அவனை யாரோ ஃபாலோ பண்றத சென்ஸ் பண்ண ஹீரோ திரும்பவும் ஒரு ஸ்கேவெஞ்சரா என நினைச்சிட்டு ஹீரோ வேகமா ஓட பின்னால ஃபாலோ பண்ணி வந்தது அந்த ஜாங்சு. அவன் ஹீரோவை மிஸ் பண்ணிட்டு தேட ஹீரோ நினைக்கிறான், இவன் பிகினர் லெவல் ஸ்கேவெஞ்சராக இருப்பானோ, இவனுக்கு அதிக திறமை இருப்பதாக தெரியவில்லை, அதோட அவன் இருப்பதை நான் கவனித்து விட்டேன் என்று தெரிந்தும் ஓடிப்போகாமல் இருக்கிறானே. பிறகு ஹீரோ நினைக்கிறான், இவன் ஸ்கேவெஞ்சர் இல்ல, யாரோ சொல்லி என்ன ஃபாலோ பண்ணுகிறான், இந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது அந்த கோசேவாங் என்னை ஃபாலோ பண்ண சொல்லி இருக்கணும், ஒருவேளை ஷின் அயாங்கை பற்றி விசாரிக்கும்போது நான் ஒரு அவேக்கனர் என்பதை கண்டுபிடித்திருப்பானோ என நினைச்சிட்டு ஹீரோ நிற்க பின்னால் உள்ள ஜாங்சு, இவன் இன்னும் டஞ்சனிற்குள்ள போகலையா என நினைக்க அடுத்த சீன்ல ஹீரோ நார்தன் சிட்டி ஸ்லம் ஸ்ட்ரீட்டிற்கு வந்ததும் அந்த ஜாங்சு கோசேவாங்கிற்கு கால் பண்ணி அவன் டஞ்சனை நோக்கி போறான் என்று சொல்ல கோசேவாங், சரி நீ அவனோட லொகேஷனை அனுப்பு என்றோ சொல்ல இவன் சரி என சொல்லிட்டு பிறகு நினைக்கிறான், அவன் போனை பார்த்து கொண்டிருக்கும் போது என்னை அவன் கவனித்தது போலதான் இருந்தது, இதை நான் மாஸ்டர் கோசேவாங்கிடம் சொன்னால் எனக்கு அடி விழும், இல்லை என்றால் என்னை கில்டை விட்டு நீக்குவார், அதான் இதை நான் அவரிடம் சொல்லவில்லை, எப்படியும் இது பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஏனென்றால் நம்ம ஆப்போனன்ட் சி ரேங்க் தான், மாஸ்டர் கோசேவாங் பி ரேங்க், அதோட அவர் 2 சி ரேங்க் அவேக்கனர்ஸ்களை கூட கொண்டு வருவார் என நினைச்சிட்டு பார்க்க எதிரில் யாரையோ பார்த்து ஷாக் ஆகி நீ யார் என கேட்க அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கோசேவாங்கை காட்டுறாங்க. அவன் ஹீரோ இருக்கிற இடத்திற்கு வந்து இதுதான் அந்த இடமா என கேட்க அதுக்கு ஒருத்தன், ஆமாம் இது அவன் டஞ்சன் உள்ளே போன போது எடுத்த போட்டோ என சொன்னதும் பிறகு அந்த கோசேவாங் முன்னால் போகும்போது இங்கு ஏதோ சரியில்லை,
இங்க ஒரு ஸ்கேவெஞ்சரை கூட காணவில்லையே என நினைச்சிட்டு கவனமாக இருங்க என்று சொல்லி வாய் மூடுவதற்கு முன் கோசேவாங் கூட வந்த 2 பேருடைய தலைக்குள் ஒரு ரெட் கலர் எனர்ஜி உள்ளே போய் வெளியே வந்ததும் அவனுங்களுடைய கதை முடிஞ்சுது. இதை பார்த்த கோசேவாங் ஷாக் ஆகி யாரது என கத்த, திரும்பவும் ஒரு ரெட் கலர் எனர்ஜி கோசேவாங்கை அட்டாக் பண்ண அதை கையில் பிடிச்சவன் இது ஆரோவா, அப்ப இதை பண்றது ஸ்கேவெஞ்சரா என நினைக்க அங்க அந்த ஸ்கேவெஞ்சர் கும்பல் வருது.